ஸோ நாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக் மூவி இல்லையா. ஸோ அந்த படம் வந்து 1987 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் 28 கோடி வசூலாச்சுங்கிறது வரலாறு. ஆனால் முக்தா சீனிவாசன் இந்த படத்தை தயாரிக்கும் போது அவர் ஏம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்காங்கிற 2 படத்துடைய கதையும் மிக்ஸ் பண்ணி தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறப்ப இங்கே உண்மையிலேயே அப்படி ஒரு காட்ஃபாதர் இருந்தார். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வரதராஜ முதலியார் மும்பையில் இருந்தார். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு அதை நேரடியாக மணிரத்னம் பார்த்து அவங்க எம்பிஏ படிக்கும் போது அங்கே வந்து நேரடியாக அந்த ஒரு வரவேற்பை பார்த்ததுனால அது அப்படியே இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம் தான் வந்து நாயகன். இளையராஜாவோட மியூசிக், இளையராஜாவுடைய 400வது படம் இந்த படம். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல். எல்லா பாட்டையும் எழுதுனது பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட ரொம்ப ஃபேவரட் வைரமுத்து நண்பராக இருந்தாலும் இளையராஜாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாடலாசிரியர் புலமைப்பித்தன் அவர்கள். அவர் தான் எல்லா பாட்டையும் எழுதினாரு. நாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1987 வெளியான காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அது இன்ஸ்பிரேஷனில் நிறைய படம் உருவாகிட்டே இருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிற தக் லைஃப் கூட அதே மாதிரியான ஒரு கதை தான் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. மீண்டும் அவங்க இணையறதுனால நாயகனுக்கு அப்புறம் இப்போ தான் இணையறாங்க. ஸோ இந்த படம் வந்து